Good morning to all. Today we will say about what is RDBMS. ஓகேவா, RDBMSனால் என்ன அப்படின்னா அதோடைய அப்ரிவியேஷன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ஹெட்டிங்லேயே தெரியும், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஏதோ ஒரு சம் டேட்டாபேஸஸ் இருக்குது, அதை ஒரு சிஸ்டம் மூலமாகவோ சாஃப்ட்வேர் மூலமாகவோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரி, ஓகே, ஏன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம், ஸோ அப்படியே படித்தாலும் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக டேட்டா தேவை. ஓகேவா, ஃபஸ்ட் நமக்கு டேட்டா தேவை அப்படின்னா இந்த டேட்டான்னா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படிங்கணும். ஸோ டேட்டாவும் இன்ஃபர்மேஷனும் இவ்வளோ நாளாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேம் மீனிங் தான் அப்படி நினச்சிட்ருக்காங்க. அப்படி இல்லவே இல்லை. டேட்டாங்கிறது வேறு மீனிங், இன்ஃபர்மேஷனுங்கிறது வேறு மீனிங். ஸோ டேட்டாங்கிறது என்ன அப்படின்னா ரா டேட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் இப்போ ஒரு வேர்டு சொல்கிறேனே, என்ன அப்படின்னா ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த ஜூன் வந்துட்டு ஒரு நேமாக கூட சொல்லலாம், ஒரு வேர்டுன்னு எடுத்துக்கிறோம், அப்படி தானே. இந்த ஜூன் வந்துட்டு தெரிஞ்சவங்க அந்த 12 மாதத்தில் ஒரு மந்த்து, 6th month ஆஃப் 12 months அப்படின்னு சொல்லிட்டு ஜூன்னு சொல்லலாம், அப்படி தானே. ஜூனுங்கிறது ஒரு மந்த்துன்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு நேமாக கூட சொல்லலாம், ஒரு பர்சனோட நேம் சொல்லலாம், ஒரு பிளேஸோட நேம் எப்படி சொல்லலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்குறேன், இஸ் இட் நேம் ஆஃப் மந்த், இஸ் இட் நேம் ஆஃப் எ பர்சன், இஸ் இட் நேம் ஆஃப் எ பிளேஸ். இதுக்கு சம் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா மை டேட் ஆஃப் பர்த் இஸ் ஜூன் 1992. இப்போ என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஜூனில் இருக்குது அப்படிங்கிறது. அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் ஜூன். ஓகேவா, இன்னொரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், சி இஸ் ஏப்ரல். ஸோ அவளுடைய நேம் என்ன அப்படின்னா ஏப்ரல். சி இஸ் ஜூன், அவளுடைய நேம் என்ன அப்படின்னா ஜூன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸோட நேம் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பிளேஸை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்குது, அப்படி தானே. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வேர்டுக்கு, ஒரு நார்மலான வேர்டுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு ஆக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு வேர்டை ப்ராசஸ் பண்ணி மீனிங்ஃபுல் ஆக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, ஸோ த டேட்டா வில் பி டேக்கன் அண்ட் ப்ராசஸிங், தென் இட் வில் பி ப்ரொடியூஸ்டு சம் மீனிங்ஃபுல் ஆக்ட் இஸ் கால்டு இன்ஃபர்மேஷன். ஓகேவா, புரிஞ்சதா? இதுதான் கரெக்டான டெஃபினிஷன் இன்ஃபர்மேஷனுக்கு. ஒரு வேர்டை, ஒரு டேட்டாவை, ஓகேவா, வேர்டை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆக்டான ஒரு மீனிங்ஃபுல் ஆக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இன்ஃபர்மேஷன். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் இன்ஃபர்மேஷன். டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் வேறு மீனிங்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன, வேறு மீனிங்னு சொல்லியாச்சு அப்படின்னா அப்போ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும், அப்படி தானே. டேட்டா வேறு, இன்ஃபர்மேஷன் வேறு அப்படின்னா அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம்? ஓகேவா, டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பாருங்கள், டேட்டானா என்னென்னு கொடுத்துருக்கேன், இன்ஃபர்மேஷன்னா என்னென்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரா ஃபேக்ட்ஸ் ஆஃப் திங்ஸு, இங்கே வந்துட்டு எக்ஸாக்ட் மீனிங், ஒரு நார்மலான ரா ஃபேக்ட்ஸ், அதாவது ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு டேட்டா. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிறது டேட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸாக்ட் மீனிங், கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஒரு கான்டெக்ஸ்டுவல் மீனிங் இருக்காது, ஆனால் இதுக்கு வந்துட்டு எக்ஸாக்ட் மீனிங் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஜஸ்ட் நம்பரோ டெக்ஸ்ட்டோ கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு நம்பராகவோ ஒரு டெக்ஸ்ட்டாவோ ஒரு இமேஜாவோ தான் பார்ப்பாங்களே தவிர அதுக்கு ஒரு மீனிங்கை கொடுக்க மாட்டாங்க. அதே இது இன்ஃபர்மேஷன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நம்பர்னு நான் கொடுத்துட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதே இது பக்கத்தில் ஒரு ருபீஸ் சிம்பிளோ இல்லை ருப்பீஸ்னு கொடுத்து 5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அது எதை குறிக்கும் அப்படின்னா ருப்பீஸ் 5. ஓகேவா, இதே இது நான் சீட் நம்பர் 5 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது 5வது நம்பர் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிக் கொடுக்கும். டிக்கெட் நம்பர் 5 அப்படின்னா டிக்கெட் நம்பரை குறிக்கும். இந்த மாதிரி ஒரு கரெக்டான மீனிங், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல கரெக்டான மீனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, இதுதான் டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போ கரெக்டான எக்ஸாக்ட் மீனிங், டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். டேட்டானா என்ன அப்படின்னா டேட்டா இஸ் ரா அன்ஆர்கனைஸ்டு ஃபேக்ட்ஸ் தட் நீட் டு பி ப்ராசஸ்டு. நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்னா த ப்ராசஸ்டு டேட்டா விச் ப்ரொவைட்ஸ் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன். ஓகேவா,
இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சரி, ஓகே, டேட்டானா என்ன தெரிஞ்சுட்டு, இன்ஃபர்மேஷன்னா என்ன தெரிஞ்சுட்டு, நெக்ஸ்ட் எங்கே போகணும் அப்படின்னா டேட்டாபேஸ். ஓகேவா? ஸோ டேட்டாபேஸ் நான் க்ரியேட் பண்ணணும். ஏன் டேட்டாபேஸ் நான் க்ரியேட் பண்ணணும், எதுக்காக நான் டேட்டாபேஸ்க்கு போகணும் அப்படின்னா, நான் ஒரு டேட்டாவோ இன்ஃபர்மேஷனோ வச்சுருக்கேன், அதை நான் கரெக்டான இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுதான் டேட்டாபேஸ். ஓகேவா? இந்த காலகட்டத்தில் டேட்டாபேஸ் இல்லாத இடமே கிடையாது. பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பேங்க்கில் கூட டேட்டாபேஸ் தான் சொல்லுவாங்க. உன்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டேட்டாபேஸாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேட்டாபேஸ்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸை வந்துட்டு ஒரு 10-15 புக்ஸ் உன் கையில் இருக்குது. அதை நீ வந்துட்டு குழப்பி போட்டிருக்க. கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியே வைக்கலை. நீ சும்மா குழப்பி போட்டிருக்க. நான் போய் ஒரு புக்கை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அதை போய் உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, எடுத்துகிட்டு வர முடியாது. எந்த புக்கு சொல்கிறாங்களோ அந்த புக்கை ஈஸியாக எடுக்க முடியாது. ஸோ உங்களால் என்ன ஆகலாம் அப்படின்னா டைம் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். அப்படி தானே, தேடணும், ஒவ்வொரு புக்காக தேடணும். ஸோ அந்த தேடுற டைம் வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தியாகும். அதே இது நான் ஒரு டேட்டாபேஸுன்னு சொல்கிறேன். அதே இது ஒரு ரேக்கோ ஒரு கபோர்டோ கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கபோர்டில் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய சென்ட்ரலைஸ்டு ஏரியாவில், அந்த கரெக்டான ஏரியாவில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க, அடுக்கி வச்சுருப்பீங்க. ஸோ நான் சொன்ன உடனே இந்த புக்கு இந்த ரேக்கில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்து கொண்டு வந்துடுவீங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா டைம் கன்சியூம் ஆகும். அப்படி தானே? ஸோ டைம் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதிலேருந்து டேட்டாபேஸ் சொல்கிறேன். டேட்டாபேஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஒரு டேட்டாபேஸாக கொடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன் அப்படின்னா நான் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் டேட்டாபேஸுங்கிறது நம்ம வந்தோம். ஓகேவா? ஸோ இதோடைய மீனிங் சொல்கிறேன் பாருங்கள். டிசைன் டு மீட் த இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். நான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி நான் என்னோடய இன்ஃபர்மேஷனை டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த கொடுத்துருக்க டெஃபினிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போது டீச்சராக இருக்கேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை நான் ஸ்கூலில் என்ட்ரி போட்டு வைக்கிறேன். அப்படி தானே? ஸோ அப்போ நான் அங்கே என்னோடய டேட்டாபேஸோட நேம்லாம் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் ஐடி, இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, அப்போ அந்த ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ரிலேட்டடாக டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு டேட்டாபேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸு, டாக்டரோட டீட்டெயில்ஸ், இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாபேஸ் நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன் அப்படின்னா அது ஒரு டேட்டாபேஸ். ஓகேவா? ஸோ இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அது டேட்டாபேஸ். ஸோ நான் இருக்கிற ஆர்கனைசேஷன், நான் இருக்கிற இடத்துக்கு ஏற்றாப்புல நான் என்னோடய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சேன் அப்படின்னா அதுதான் டேட்டாபேஸ். ஓகேவா? ஸோ டிசைன் டு மீட் த இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், அரேஞ்ச் த புக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஷேர்டுன்னு இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டியாக இருக்கும். நான் ஈஸியாக ஷேர் பண்ணலாம். என்னுடைய டேட்டாபேஸை ஈஸியாக யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் வந்துட்டு ஒரு கிளாஸில் டீச்சராகவும் இருக்கிறேன். அதே இது இன்னொரு கிளாஸுக்கு நான் என்னவாக இருக்கிறேன் அப்படின்னா அதே கிளாஸுக்கு இன்சார்ஜாக கூட இருக்கிறேன். என்எஸ்எஸ் கேம்ப்க்கோ எதுக்கோ இன்சார்ஜாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு எனக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த கிளாஸ் டீச்சர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுப்பேனா, இல்லை தனியாக ஒரு லிஸ்ட் எடுக்கணும், இல்லை அப்படின்னா என்எஸ்எஸ் கேம்ப்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கணும். அப்படி தேவையே இல்லையே. இந்த கிளாஸில் 57 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 57 பேர் நேம் லிஸ்ட்டும் என்கிட்ட இருக்கும். ஸோ நான் தனித்தனியாக கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ணலாம், என்கிட்ட இருக்கிற டேட்டாபேஸை ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி மீன்ஸ் செக்யூர்டாக இருக்கும். என்னுடைய டேட்டாபேஸ் வந்துட்டு நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் ரிலீவ் ஆகிறேன், அந்த பிளேஸை விட்டு ரிலீவ் ஆகிறேன். வேறு யாராவது வர்றாங்க வந்து அதே டேட்டாபேஸை யூஸ் பண்ணுறாங்க, என்னுடைய சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை யாராலையுமே என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ செக்யூர்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நான் ரிடண்டன்ஸ் அப்படின்னா எந்த ஒரு டூப்ளிகேட் வேல்யூமே உள்ளே இன்டர்ஃபியர் ஆகாது. ஸோ நாட் கம்மிங் எனி டூப்ளிகேட் வேல்யூஸ்.
ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் மீன்ஸ் ஒன்ஸ் உன்னுடைய டேட்டா வந்துட்டு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு டேட்டா மற்ற டேட்டாவை போய் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நான் இந்த டேட்டாவை டிபெண்ட் பண்ணி இல்லை, சரியா. ஓகேவா. இந்த மாதிரி தான் நான் இந்த டேட்டா இருந்தால் தான் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீ கொடுத்துருந்தா மட்டும்தான் நான் ஸ்டோர் ஆவேன், நான் சேவ் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இங்கே கிடையாது. ஸோ தட் மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா. இவ்வளவும் பார்த்தாச்சு. இதுதான் டேட்டா பேஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா DBMS. Okay, what is DBMS? DBMS is a software, it's not a language. ஓகேவா. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் ஹெல்ப் ஆஃப் ஆர்கனைசிங் ரிட்ரைவிங் டேட்டா ஈஸிலி. நான் ஈஸியாக என்னுடைய இன்ஃபர்மேஷனை என்னுடைய டேட்டா பேஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஓகேவா. இதுதான் டிபிஎம்எஸ். என்னுடைய சிஸ்டமில் இருக்கிற டேட்டா பேஸை ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. இது வந்துட்டு போத் கன்வீனியன்ட் அண்ட் எஃபிஷியன்ட். யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது, எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒய் டிபிஎம்எஸ். சரி, ஏன் நான் டிபிஎம்எஸ்க்கு போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் டிபிஎம்எஸ் இல்லாத இடமே கிடையாது. எல்லா பக்கமும் டிபிஎம்எஸ் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்குக்கு போனேன்னா டேட்டா பேஸ் தான் க்ரியேட் பண்ணி உன்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிபிஎம்எஸில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ டிஃபைன் allows to define, create, maintain and control of the database. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் ப்ளஸ் டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர். நான் என்னுடைய டேட்டாபேஸை டிபிஎம்எஸ்ங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்னுடைய சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இதுதான் டிபிஎம்எஸ். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் மிஷின் கூட எடுத்துக்கலாம். ஏடிஎம் மிஷினில் ஒன்ஸ் உன்னுடைய டேட்டா எல்லாமே என்ட்ரி போட்டு வச்சுருப்பீங்க. அகைன் நீ வந்துட்டு மிஷினில் போய் கார்டு என்ட்ரி போட்டால், கார்டு இன்சர்ட் பண்ணால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும். அப்படி தானே. ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, யூனிக் நம்பர். அந்த யூனிக் நம்பரும் உங்களுடைய டீட்டெயில்ஸில் உள்ள நம்பரும் மேட்சாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், நீங்கள் நினச்சது நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஏர்லைன் டிக்கெட் புக் பண்ணுறதும். ஓகேவா. இதுதான் டிபிஎம்எஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஏடிஎம் மிஷினும் ஏர்லைன் டிக்கெட்டும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேபிள். ஸோ டேட்டாபேஸ்ன்னு சொல்லியாச்சு. அந்த டேட்டாபேஸ்னால் நான் சும்மா போய் இந்த ஃபைலை போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட முடியுமா, இல்லை நான் ரைட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட முடியுமா அப்படின்னா அது கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா நீ கொடுக்குற டேட்டாபேஸ் எல்லாமே ஒரு டேபிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிடும். ஓகேவா. டேட்டாபேஸ் நான் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு டேபிள் மீன்ஸ் ரோவும் காலமும் சேர்ந்தது தான் டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோவை என்னெல்லாம் சொல்லலாம்னா டியூப்புல்னு சொல்லுவாங்க, ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க, காலம் மீன்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த மாதிரி நேம் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. ஸ்கீமா வந்துட்டு நீங்கள் லேப் எக்ஸசைஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சிஸ்டமில் ரைட் காலமில் நீங்கள் என்ன டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அந்த டேட்டாபேஸோட நேம் வந்துட்டு உங்களுடைய ஸ்கீமாங்கிற இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கீமானா என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டேட்டாபேஸ், என்னுடைய டேட்டாவோடைய ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ டேட்டாபேஸ். ஓகேவா. நான் என் டேட்டாபேஸ் எப்படி கொடுத்துருக்கேன், என்ன டைப்பில் கொடுத்துருக்கேன், என்ன டேட்டா டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஸ்கீமா, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டேட்டாபேஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேட்டா ஸ்டோர்ட் அட் ஏ பர்டிகுலர் மோமெண்ட் ஆஃப் டைம். இது வந்துட்டு நான் டேட்டா ஸ்டோர் பண்ணுறேன், அது ஸ்டோர் ஆன உடனே பர்டிகுலர் டைமில் அது என்ன ஆயிடுது அப்படின்னா ஸ்டோர் ஆகிடுது. ஒன்ஸ் என்னுடைய டேபிள் வந்துட்டு நான் க்ரியேட் டேபிள்னு கொடுத்துருக்கேன், சரியா. அதை உடனே நான் வியூ பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேட்டா வந்துட்டு என்ன ஆயிடுது, ஸ்டோர் ஆகிடுது. தட் மீன்ஸ் இன்ஸ்டன்ஸ். ஸோ நீ என்ன பண்ணலாம், இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு டேட்டா ஸ்டோர் அட் ஏ பர்டிகுலர் மொமெண்ட் ஆஃப் டைமுங்கிறது இன்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரோல்ஸ் டு ப்ரொவைட்ஸ் ஆக்சஸ் ரைட்ஸ் டு ஆக்சஸ் டேட்டாபேஸ். நான் என்ன பண்ண முடியும், நான் என்னுடைய டேட்டாபேஸ்க்கு ஆக்சஸ் ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். சம் செக்யூரிட்டி பர்பஸ் அத்தாரிட்டி மூலமாக தான் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா அதுதான் ரோல்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ அந்த டிபிஎம்எஸோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னா டேட்டா வந்துட்டு இன்டெகிரிட்டியாகவும் இருக்கும், செக்யூரிட்டியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சம் கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஈஸி ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவல். ஆல்ரெடி சொன்னது தான், என்னால் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கவும் முடியும், ரிட்ரீவ் பண்ணிக்கவும் முடியும். ஓகேவாம்மா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கண்ட்ரோல்டு ரிடண்டன்சி. ஸோ கண்ட்ரோல்டு ரிடண்டன்சின்னா ஆல்ரெடி ரிடண்டன்சி பற்றி சொல்லியிருந்தேன். எந்த ஒரு டூப்ளிகேட் வேல்யூமே உள்ளே இன்டர்ஃபியர் ஆகாது. ஓகேவா. டேட்டா கன்சிஸ்டன்சி மீன்ஸ்
எந்த ஒரு சேஞ்சஸுமே நீ உள்ளே பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு டேட்டா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா வேறு யூசர்ஸ் அதை ஸ்டோர் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஓகேவா? டேட்டா இண்டிபெண்டன்ஸ் மீன்ஸ் ஒன்ஸ் உன்னுடைய டேட்டா ஒரு ஸ்கீமா அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டு நாட் அஃபெக்ட் டு எனி அனதர் ஸ்கீமா, எந்த ஒரு அனதர் ஸ்கீமா அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெவல்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷனில் 3 லெவல் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா ஃபிசிக்கல் லெவல், லாஜிக்கல் லெவல், தென் வியூ லெவல். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லெவலில் என்ன அப்படின்னா டிஸ்கிரைப்ஸ் ஹவு டேட்டா அண்ட் ரெக்கார்டு. ஓகேவா? நான் ஒரு டேட்டாவையோ ஒரு ரெக்கார்டையோ எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் லெவல். அதே இது லாஜிக்கல் லெவல்னால் என்னுடைய டேட்டா பேஸில் டேட்டாவை என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது லாஜிக்கல் லெவல். நெக்ஸ்ட்டு வியூ லெவல் மீன்ஸ் என்ன டேட்டாவை அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்கு நான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வியூ லெவல். ஓகேவா? 3 லெவல் இருக்குது. ஃபிசிக்கல் லெவல், லாஜிக்கல் லெவல், தென் வியூ லெவல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வியூஸ் ஆஃப் டேட்டா டயக்ராமெட்டிக்கலாக கொடுத்துருக்கேன். ஃபிசிக்கல் லெவல், தென் லாஜிக்கல் லெவல், தென் வியூ லெவல். ஃபிசிக்கல் லெவலில் என்ன சொல்லியிருக்கேன், எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. லாஜிக்கல் லெவலில் என்ன டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது. அப்படி தானே? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வியூ லெவல். ஃபிசிக்கல் லெவல், லாஜிக்கல் லெவல், தென் வியூ லெவல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டா பேஸஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டா பேஸஸில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று செல்ஃப் டிஸ்கிரைபிங் நேச்சர் ஆஃப் ஏ டேட்டா பேஸ் சிஸ்டம். பட் அந்த டேட்டா பேஸ் சிஸ்டம்க்குன்ட்டு தனித்தனி என்ன பண்ணால் செல்ஃப் டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டா. ப்ரோக்ராம்க்கும் டேட்டாக்கும் சம் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸு. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதுக்குன்ட்டு சில எசென்சியல்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஆஃப் மல்டிபிள் வியூஸ் ஆஃப் த டேட்டா. ஒரு டேட்டாவை மல்டிபிள் வியூஸாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். மல்டிபிள் வியூவர்ஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ ஷேரிங் ஆஃப் டேட்டா அண்ட் மல்டி யூசர் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஒரு டேட்டாவை வியூ பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம், தென் என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டா பேஸஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா பேஸஸில் 4 இருக்குது. யூசர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், டேட்டா 4 இருக்குது. ஃபஸ்ட் ஒன் யூசர்ஸ் மீன்ஸ் அப்ளிகேஷன், ப்ரோக்ராம்ஸ், எண்ட் யூசர்ஸ், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ யூசர்ஸ்லாம் யாரெலாம் அப்படின்னா ஏதாவது நான் டேட்டாபேஸில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன், ப்ரோக்ராம் அல்லது யூசர்ஸ். ஓகேவா? நான் ஒரு யூசர் நேமில் நான் டேட்டாபேஸில் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ஒரு யூசர்ஸ், எண்ட் யூசர்ஸ். நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணவங்க. ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருமே யூசர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர்ன்ட்டு போயாச்சு அப்படின்னா இந்த டேட்டாபேஸில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கோ, ஸ்டோர் பண்ணுறதுக்கோ, ரிட்ரைவ் பண்ணுறதுக்கோ, உன்னுடைய டேட்டாவோடைய ரிட்ரைவ், ஸ்டோரேஜ் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர், கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? இது ஒரு சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு ஹார்ட்வேர்னு ஆல்ரெடி தெரியும். விஷுவலாக இருக்கிறது எல்லாமே என்னது அப்படின்னா ஹார்ட்வேர் தான். ஸோ நெட்வொர்க் ஆஃப் காம்பனன்ட்ஸ், உன்னுடைய சிஸ்டம், ஹார்ட் டிஸ்க், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் டிஸ்க்கு, ஐஓ டிவைசஸ், மானிட்டர் ஆர் பிரிண்டர், இது எல்லாமே என்ன அப்படின்னா உன்னுடைய டேட்டா பேஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ். நெக்ஸ்ட்டு டேட்டானா உன்னுடைய டேட்டா பேஸில் எப்படி அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது. நியூமரிக்கல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம், நான் நியூமரிக்கல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம், அல்லது லாஜிக்கல் டேட்டாவை கூட ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ். என்னெல்லாம் பார்த்தோம்? யூசர்ஸ், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் அண்ட் டேட்டா. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா டேட்டாபேஸை பற்றின காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் டேட்டா மாடல்ஸ். ஓகேவா? டேட்டா மாடல்ஸ் ஏன் போகிறோம் அப்படின்னா உன்னுடைய டேட்டா பேஸ் எப்படி ஹவு த லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ டேட்டா பேஸ், நான் என்னுடைய டேட்டா பேஸை எப்படி நான் லாஜிக்கலாக ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் டேட்டா மாடல்ஸ். ஓகேவா?
இதில் வந்துட்டு டிபிஎம்எஸில் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபண்டமெண்டல் என்டிட்டிஸ் வந்துட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் என்டிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் டேட்டா மாடல்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் டேட்டா மாடல்லையே 2 டைப் இருக்குது. ரெக்கார்ட் பேஸ்டு டேட்டா மாடல், தென் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாஜிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெக்கார்ட் பேஸ்ட் லாஜிக்கல் மாடல்ஸ்லேயே 3 டைப் இருக்குது. ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் மாடல் அண்ட் ஹைரார்க்கியல் மாடல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஜெக்ட் பேஸ்டு லாஜிக்கல் மாடல். ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாஜிக்கல் மாடலில் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல், சிமாண்டிக் மாடல், தென் ஃபங்க்ஷனல் மாடல். ரெக்கார்ட் பேஸ்ட் லாஜிக்கல் மாடல்ஸில் ரிலேஷனல் மாடல்னு கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைய சுச்சுவேஷனில் ரிலேஷனல் மாடல் தான் அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மாடல். ஓகேவா? ஸோ ரிலேஷனல் மாடல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இன்டெப்த்தாக சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஹைரார்க்கியல் மாடல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ரெக்கார்ட் பேஸ்டு மாடல்னால் என்னன்னு சொல்கிறேன். வென் த டேட்டா பேஸ் இஸ் ஆர்கனைஸ்ட் இன் சம் ஃபிக்ஸட் ஃபார்மேட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் of several than the model is called record based data model. நான் ஒரு டேட்டாபேஸ் நான் எப்போ ஸ்டோர் பண்ணுறனோ, ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறனோ, அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபிக்ஸட் ஃபார்மேட்டாக இருக்கும். ஓகேவா? உன்னுடைய ரெக்கார்டோடைய ஃபிக்ஸட் ஃபார்மேட்டாக இருக்கும். தட் மீன்ஸ் ரெக்கார்ட் பேஸ்ட் மாடல். ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? ஸோ அது வந்துட்டு ரெக்கார்டாக இருக்கும், ஃபிக்ஸட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹைரார்க்கியல் மாடல். 3 மாடல் சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு ஹைரார்க்கியல் மாடல் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கே பாரு, காலேஜ் கொடுத்துருக்குறேன், டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு கீழே கோர்ஸோ டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுன்னு இருப்பாங்க. இப்போ கோர்ஸுன்ட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒன்று லேபாக கூட இருக்கலாம், இல்லைன்னா தியரியாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு கோர்ஸுங்கிற காலம் எனக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள தியரி லேப்ஸுங்கிறது என்ன ஆகும், அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த ட்ராபேக் தான் இருக்குது ஹைரார்க்கியல் மாடலில். இது ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா நெட்வொர்க் மாடல் க்ரியேட் பண்ணாங்க. இதுக்கு அட்வான்ஸ்டாக. ஸோ நெட்வொர்க் மாடலில் பாருங்கள், நெட்வொர்க்னால் என்னது? கம்யூனிகேஷன் பிட்வீன் எனி அதர் நெட்வொர்க், அப்படி தானே? ஸோ மல்டிபிள் நெட்வொர்க்கை கம்யூனிகேட் பண்ணி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா காலேஜ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காலேஜ் கொடுத்துருக்கேன். காலேஜுன்னு எடுத்துக்கிட்டாலே மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் இருக்கும். மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டில் என்ன யாரெல்லாம் இருப்பாங்க? ஒன்று லைப்ரரியாக கூட இருக்கும், இல்லைன்னா ஸ்டூடெண்ட் அப்படி கூட இருக்கும். ஸோ ஒரு காலேஜை பேஸ் பண்ணி மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நெட்வொர்க் மாடல் யூஸ் பண்ண அப்படின்னா ஏதாவது ஒரு அட்ரிபியூட்டோ ஒரு ரெக்கார்டு எனக்கு அஃபெக்ட் பண்ணாலும் மற்றதும் அஃபெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இந்த நெட்வொர்க் மாடலோட ட்ராபேக்காக இருந்துச்சு. இது பேஸ் பண்ணி தான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரிலேஷனல் மாடல். ஸோ ரிலேஷனல் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேபிள்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூசர்ஸ் டேபிள்ஸ் டு ரெப்ரசன்ட்ஸ் த டேட்டா அண்ட் த ரிலேஷன்ஷிப் அமாங் தீஸ் டேட்டா. ஸோ என்னுடைய டேட்டா எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா டேபிளாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னா ஈச் டேபிள் ஹேஸ் மல்டிபிள் காலம்ஸ் அண்ட் ஈச் காலம் இஸ் ஐடென்டிஃபைட் பை எ யூனிக் நேம். என்னுடைய டேபிளில் மல்டிபிள் காலம் இருக்கும். அந்த மல்டிபிள் காலமில் ஈச் காலம் ஒவ்வொரு காலம்லேயுமே ஐடென்டிஃபை பை யூனிக் நேம், ஒவ்வொரு காலம்லேயுமே ஒவ்வொரு யூனிக் நேம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரிலேஷனல் மாடல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 ரெக்கார்ட் பேஸ்டு லாஜிக்கல் மாடலில் ஹைரார்க்கியல் மாடல், நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பேஸ்டு லாஜிக்கல் மாடல். ஆப்ஜெக்ட் பேஸ்டு லாஜிக்கல் மாடல்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல், சிமாண்டிக் மாடல், தென் ஃபங்க்ஷனல் மாடல். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். என்டிட்டி அப்படின்னாலே ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஒரு என்டிட்டியை பேஸ் பண்ணி நான் என்னுடைய டேட்டா எல்லாத்தையுமே டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ என்டிட்டி ரிலேஷன்ஷிப்பில் அது ஒரு டயக்ராமெட்டிக்கலாக இருக்கும். ஸோ இஆர் டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய என்டிட்டிஸ் எல்லாத்தையுமே என்னுடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருப்பாங்க. என்னுடைய டேட்டா பேஸில் டேட்டா வந்துட்டு ஒன்று என்னுடைய காலம்லாம் ஒரு ஷேப்பில் இருக்கும், ஒரு டிசைனில் இருக்கணும். ரோஸ் எல்லாம் ஒரு டிசைனில் இருக்கணும் அப்படின்னா
அந்த மாதிரி டயக்ராமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் யூஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட்டுங்கிறது டேட்டா பேஸ், ஒரு டேபிளோட நேம். ஓகேவா? அதுக்கு கீழே ஸ்டூடெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய நேம் இருக்கும், ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி இருக்கும், ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் காலம். ஸோ அந்த காலம்க்கு என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுங்கிறது டேபிள் நேம், டேபிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமே ஸ்டூடெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று காலேஜில் இருப்பான், இல்லைன்னா ஸ்கூலில் இருப்பான். ஸோ நான் இதில் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா காலேஜ், ஸ்டூடெண்ட் இன் காலேஜ். ஸோ எங்கே ஸ்டூடெண்ட்டாக இருக்கான், காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான். ஸோ காலேஜ்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா காலேஜ் ஐடி இருக்கும், காலேஜ் நேம் இருக்கும், காலேஜ் அட்ரஸ் இருக்கும், அப்படி தானே? ஸோ காலேஜுங்கிறது ஒரு டேபிள், அந்த காலேஜுங்கிற ஒரு டேபிளுக்கு மல்டிபிள் காலம் இருக்குது. அந்த மல்டிபிள் காலமுக்கு ஒவ்வொரு காலமுக்கும் என்ன ஆகும், யூனிக் நேம் கொடுத்துருக்காங்க. அந்த யூனிக் நேம் தான் என்ன அப்படின்னா காலேஜ் ஐடிங்கிறதும் காலேஜ் நேம்ங்கிறதும். புரியுதா? இப்படி யூனிக் நேமாக கொடுத்து அதுக்கு ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்கிறது தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடலில் இது சிம்பிளிஃபைட் லெஸ் கன்ஸ்ட்ரைன்ட் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ். எந்த ஒரு மல்டிபிள், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸுக்கும் இருக்கிற கன்ஸ்ட்ரைன்ட் என்ன ஆகும் அப்படின்னா லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்டிட்டிஸ் இஸ் வயா மெசேஜஸ், நாட் பாயிண்டர்ஸ் ஆர் ஜாயின்ட் ஃபீல்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே, அதாவது பாயிண்டரோ இல்லை இங்கேருந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறோ கிடையாது. இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ், இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இங்கே. தட் மீன்ஸ் மெசேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஐடி மாதிரி, சரியா, ஒரு ஐடி நேம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இன்டெப்த்தாக ஒன்று டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டேட்டா பேஸஸ்னால் என்ன, இவ்வளோ வரைக்கும் பார்த்தது ஏன் டிபிஎம்எஸ் வந்தோம், டிபிஎம்எஸில் என்னெல்லாம் க்ரியேட் பண்ணணும், டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும்னா எனக்கு என்னெல்லாம் வேணும், டேட்டா வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அது எப்படிலாம் க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு டேபிள் ரெப்ரசன்டேஷனாக க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த மாடலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெவல்ஸ் ஆஃப் மாடல்ஸ் பார்த்தோம். அப்படி தானே? ஏன் டிபிஎம்எஸ்க்கு வந்தோம், அதோடைய அட்வான்டேஜஸ், அதோடைய காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது டேட்டா பேஸஸ். ஓகேவா? டேட்டா பேஸஸ்லேயே மல்டிபிள் டேட்டா பேஸஸ் இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் ஆர்கனைஸ்ட் இன்ஃபர்மேஷன் டு ப்ரொவைட் எஃபிஷியன்ட் ரிட்ரீவல். நிறைய ஆர்கனைஸ்டு இன்ஃபர்மேஷனை நான் கலெக்ட் பண்ணிட்டேன். எஃபிஷியன்ட் ரிட்ரைவல், கரெக்டான ஒரு ரிட்ரைவலுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சரியா? ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அதை என்ன பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணணும். ஒரு டேட்டா பேஸாக சென்ட்ரலைஸ்டு ஏரியாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். தட் மீன்ஸ் டேட்டா பேஸஸ். இதில் 4 டைப் இருக்குது. டிரான்சாக்ஷனல் டேட்டா பேஸஸ், நெக்ஸ்ட்டு டெசிஷன் சப்போர்ட் டேட்டா பேஸஸ், ஹைப்ரிட் டேட்டா பேஸஸ், ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸஸ். ஓகேவா? இவ்வளவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டேட்டா பேஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்டெப்த்தாக சப்ஜெக்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில், நெக்ஸ்ட்டு செஷனில் நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இது வரைக்கும் நடத்துனது எல்லாமே பேசிக்ஸு. ஸோ இதை ஜஸ்ட் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோத்ரூ பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் கொடுக்குற லெக்சரர்ஸை கவனமாக கவனிங்க. லைவில் நடத்தினா உங்களால் அட்டன் பண்ண முடியும், இல்லை அட்டன் பண்ணாமல் கூட அந்த சிச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூடியூப் லிங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் அதை எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு கவனிச்சுட்டு ஸ்டாஃப்ஸ் ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். இந்த கொடுத்துருக்க வீடியோக்கு ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி நடத்தின லெசன்ஸ்க்கு ஏற்றாப்புல கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா? கூகுள் கிளாஸ் ரூமில் தான் சப்மிட் பண்ணுங்கள். கூகுள் கிளாஸ் ரூமில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை எல்லாருமே கூகுள் கிளாஸ் ரூமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன அசைன்மெண்ட் கேட்டிருக்காங்க, எந்த டியூ டேட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டியூ டேட்டுக்குள்ளே கொடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு மார்க் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த அசைன்மெண்ட் நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டான உங்களுடைய ரிஜிஸ்டர் நேமும் மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய நேமும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது மெயினாக நீங்கள் கொடுக்க வேண்டியது. இது வரைக்கும் கிளாஸ் பார்த்ததை மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அகைன் நான் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். தயவு செஞ்சு கொஞ்சம் பேசிக்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான்
உள்ளே நடத்த டேபிள் க்ரியேட் பண்ணணும், டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும், ப்ரைமரி கீ செட் பண்ணணும், ஃபாரின் கீ செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது டிபிஎம்எஸில். ஸோ அதெல்லாம் இன்டெப்த்தாக போகணும் அப்படின்னா இந்த பேசிக்ஸில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், இது என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உள்ளே நான் டேட்டானா என்னன்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதில் டேட்டா அப்படின்னா நீ சின்ன வயசில் படித்த டேட்டான்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிஜமாகவே புரியாது. டேட்டா ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கும் வேறு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் டிபிஎம்எஸ்க்குள்ளே நிறைய படிக்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும், ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? இவ்வளோதான் என்னுடைய கிளாஸ், இன்னைய வீடியோ. நெக்ஸ்ட்டு டாபிக் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சாரி, அதாவது இது வரைக்கும் நம்ம ஓரலாக நான் பார்த்துட்டேன். கரெக்டான டெஃபினிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் தானே. ஸோ அதனால் இந்த பிபிடி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிபிடியும் நான் ஷேர் பண்ணுறேன். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்பஸ் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம், நெக்ஸ்ட்டு வியூ ஆஃப் டேட்டா மாடல்ஸ், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட், ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், database administrator, database users, overall system structure. ஓகேவா? இவ்வளவும் இருக்குது இன்ட்ரொடக்ஷனில். நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு கரெக்டான டெஃபினிஷன்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேட்டா அண்ட் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு ஆக்சஸ் த டேட்டா. ஸோ கரெக்டான இன்டர் ரிலேட்டட் டேட்டா வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமில் டேட்டாவை ப்ரோக்ராம்ஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து டிபிஎம்எஸ் கண்டெயின்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஏ பர்டிகுலர் என்டர்ப்ரைஸ். பர்டிகுலர் என்டர்ப்ரைஸை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது தான் டிபிஎம்எஸ். ஓகேவா? இது வந்து போத் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது, எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா பேங்கிங், ஏர்லைன்ஸ், யூனிவர்சிட்டிஸ், சேல்ஸ், மேனுஃபேக்சரிங், ஹியூமன் ரிசோர்ஸஸ். இது எல்லாமே டேட்டாபேஸோட அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? எங்கெல்லாம் டேட்டாபேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம். எதுக்காக நம்ம டேட்டாபேஸோட பர்பஸ் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இந்த இயர்லி டேஸ் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் வர் பில்ட் ஆன் டாப் ஆஃப் ஃபைல் சிஸ்டம். நம்ம ஃபைல் சிஸ்டத்தோடைய டாப்பில் என்ன இருக்குது அப்படின்னா டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் டேட்டாபேஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபைல் சிஸ்டம், இந்த ஃபைல் இதுக்கு முன்னாடி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுல என்னென்னலாம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா டேட்டா ரிடண்டன்சி அண்ட் இன்கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. நம்மளால் என்ன பண்ண முடியாது, டூப்ளிகேட் வேல்யூ வந்துட்டு உள்ளே அஃபெக்ட் ஆகும். டிஃப்ரெண்ட் ஃபைல் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபைல் வந்துட்டு உள்ளே வந்து கிடக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ராபேக்லாம் இருந்துச்சு. ஓகேவா? difficulty in accessing data, need to write a new program to carry out each new task. என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி இன்னொரு ப்ரோக்ராம் அதை எடிட் பண்ணி, அதாவது நான் ரைட் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகேவா? அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரைட் பண்ணி இன்னொரு ப்ரோக்ராமும் அதை என்ன பண்ணிப்பாங்க, ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம பார்த்துருந்த வேலையை என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராபேக் டிஃபிகல்ட்டிலாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டிபிள் ஃபைலும் ஃபார்மட்டும் உள்ளே இன்டர்ஃபியர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரிட்டி ப்ராப்ளம்ஸும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா உன்னுடைய ட்ரான்சாக்ஷன் ஒரு டேட்டாவிலேருந்து இன்னொரு டேட்டாவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ட்ரான்சாக்ஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த ட்ரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த நார்மல் ஃபார்ம் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய படிப்போம். ஸோ அதில் வந்துட்டு கிளியராக புரியும். இன்டெகிரிட்டி பற்றி நிறைய உள்ளே பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். அட்டாமிசிட்டி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சது தான். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருந்துச்சு. கன்கரண்ட் ஆக்சஸ் இருந்துச்சு. கன்கரண்ட் ஆக்சஸ் மீன்ஸ் ஒன்று பேஸ் பண்ணி இன்னொன்று வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அன்கண்ட்ரோல்டு, அதாவது நம்ம வந்துட்டு அந்த டூ பீப்புள் ரீடிங் பேலன்ஸ் அண்ட் அப்டேட்டிங் இட் அட் த சேம் டைம். அதாவது நான் ஒரு க்ரெடிட் பண்ணுறேன், ஒரு அமௌண்ட் நான் க்ரெடிட் பண்ணுறேன் அப்படின்னா அட் அ டைமில் அது 2 பேருக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகிடுது. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய இருந்துச்சு டேட்டா இதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நமக்கு இப்போ நிறைய டேட்டா பேஸஸில் வந்து அட்வான்டேஜஸாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு சொன்னேன்ல லெவல்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு ஃபிசிக்கல் லெவல், லாஜிக்கல் லெவல், வியூ லெவல்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் லெவலில்
எப்படி அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம பர்டிகுலர் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த டேட்டாவுக்கு ரிலேட்டடாக அந்த டேட்டா பேஸில் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணலாம் அதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வியூ லெவலில் என்னுடைய அப்ளிகேஷன் பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல நான் என்ன டேட்டா வந்துட்டு உள்ளே ஆக்சஸ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அதுக்கு சம் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஃபிசிக்கல் லெவல், லாஜிக்கல் லெவல், தென் வியூ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்சஸ் அண்ட் ஸ்கீமான்னு சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு அதோடைய ஓவரால் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா பேஸ். ஓகேவா? இதில் நெக்ஸ்ட் 2 இருக்குது, ஃபிசிக்கல் ஸ்கீமா அண்ட் லாஜிக்கல் ஸ்கீமா. ஃபிசிக்கல் ஸ்கீமானா டேட்டா பேஸ் டிசைன் அடுத்து ஃபிசிக்கல் லெவலில் உன்னுடைய டேட்டா பேஸை டிசைன் பண்ணிக்க முடியும். லாஜிக்கல் ஸ்கீமானா உன்னுடைய டேட்டா பேஸை லாஜிக்கல் லெவலில் டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது லாஜிக்கல் ஸ்கீமா. இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா த ஆக்சுவல் கண்டென்ட் ஆஃப் த டேட்டாபேஸ் அட் எ பர்டிகுலர் பாயிண்ட் இன் டைம். அதாவது பர்டிகுலர் மொமெண்ட் ஆஃப் எ டைமில் என்னுடைய டேட்டாபேஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட்டு டேட்டா இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா டிபெண்ட்டாக இருக்காது, இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? என்னுடைய ஸ்கீமா வந்துட்டு ஒன்ஸ் என்னுடைய ஃபைல் வந்துட்டு கரெக்ட் ஆகிட்டு இல்லை மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு இதில் போய் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ், லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ்னால் ஃபிசிக்கலாக நீ சேஞ்ச் பண்ணுற அப்படின்னா அது ஃபிசிக்கலாக தான் சேஞ்ச் ஆகுமே தவிர லாஜிக்கலில் போய் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸில் லாஜிக்கலில் போய் தான் நீ சேஞ்ச் பண்ணுற அப்படின்னா அது ஃபிசிக்கலில் போய் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இந்த மாதிரி 2 டைப் இருக்குது. நெக்ஸ்ட்டு டேட்டா மாடல்ஸில் என்ன அப்படின்னா a collection of tools for describing என்னெல்லாம் இருக்குதுன்னா டேட்டா ரிலேஷன்ஷிப், டேட்டா செமாண்டிக்ஸ், டேட்டா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இதில் 2 மாடல் இருக்குது. என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ரிலேஷனல் மாடல்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல்னு சொல்லிட்டு அதர் மாடல்ஸும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். நான் சொன்னது ஆல்ரெடி உங்களுக்கு நடத்தியிருக்கேன். ஸ்டூடெண்ட் அண்ட் காலேஜ் வச்சு இதில் என்ன இருக்குது அப்படின்னா கஸ்டமரும் அக்கௌண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலில் என்டிட்டி இஆர் டயக்ராமை பேஸ் பண்ணி உன்னுடைய டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலில் என்டிட்டிஸ் அதுக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸு என்டிட்டிஸ் ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் இஆர் மாடலில் இருக்கிறது. அதில் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்டிட்டிஸ். இப்போ என்டிட்டிஸில் வந்துட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், டேபிள் கஸ்டமர்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன், அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்குது, பேங்க் பிரான்ச்சுன்னு இருக்குது. அதே இது ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அக்கௌண்ட்டு. இவங்க கஸ்டமருக்கும் பேங்க்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்? அக்கௌண்ட்டு தான் இருக்கும். அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேட்டா பேஸ். இப்போ ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டாக்டர்ஸ்க்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்னா பேஷண்ட்டு. இப்படி தானே? ஸோ பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறது தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் மாடல் அப்படின்னா இதில் வந்து ஒரு டேபிளாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. கஸ்டமர் ஐடி இருக்கும், கஸ்டமர் நேம் இருக்கும், கஸ்டமர் அட்ரஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் காலம்லேயும் ஒவ்வொரு யூனிக் நேமு பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு சாம்பிளாக கொடுத்துருக்கேன். கஸ்டமர் டேபிள்னால் எப்படி இருக்கும், அக்கௌண்ட் டேபிள்னு எப்படி இருக்கும், டெபாசிட்டர் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த கஸ்டமர் டேபிள் இது எல்லாமே அக்கௌண்ட் பற்றின டீட்டெயில் தான். அப்படி தானே? ஸோ இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், கஸ்டமர் ஐடி கொடுத்துருக்கேன், கஸ்டமர் நேம் கொடுத்துருக்குறேன், நெக்ஸ்ட் கஸ்டமர் அட்ரஸ்ஸு, கஸ்டமர் சிட்டி. இப்போ அக்கௌண்ட் டேபிள்னு போனீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், பேலன்ஸ் இருக்கும். இல்லை அக்கௌண்ட் நம்பர் இத்தனை இருக்குது அப்படி தானே? ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா அது யாரை குறிக்குது, எந்த கஸ்டமரை குறிக்குதுன்னு எப்படி தெரியும்? அதுக்குன்ட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, டெபாசிட்டர் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டெபாசிட்டர் டேபிளில் பாருங்கள் கஸ்டமர் ஐடி இருக்கும், அந்த கஸ்டமர் ஐடிக்கு பக்கத்துலேயே அக்கௌண்ட் நம்பர்னு இருக்குது. கரெக்டாக? ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. கரெக்டாக? இப்படி ரிலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சு கூட இந்த கஸ்டமர் ஐடியை இந்த அக்கௌண்ட் நம்பரில் இருந்துட்டு நான் இப்போ கஸ்டமர் ஐடியை ரிலேட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம்னு சொல்லிட்டு கஸ்டமர் டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும், நான் கஸ்டமர் நேமை எடுத்துப்பேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அக்கௌண்ட் நம்பர் எனக்கு 101 இருக்குது.
எனக்கு 101 உள்ள அந்த அக்கௌண்ட் நம்பருடைய நேம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு 101 இருந்துட்டு எனக்கு நம்பர் என்னால் கெட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ரிலேஷனல் மாடல். இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 101 எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கு நேராக இருக்கிற கஸ்டமர் ஐடி பாருங்கள் 192 இன் யுவர் டெபாசிட்டட் டேபிளில் 101க்கு நேராக இருக்கிற கஸ்டமர் ஐடி 192837465 அப்படி தானே. ஸோ இது இந்த கஸ்டமர் ஐடி நம்மளுக்கு கிடைச்சாச்சு. அது அப்படியே மேலே கஸ்டமர் டேபிளில் பாருங்கள் அந்த ஐடிக்கு நேராக இருக்கிற நேம் என்னது ஜான்சன். ஸோ இப்படி ஜான்சன் அவங்களுடைய அட்ரஸ் எடுத்துருவாங்க, அவங்களுடைய கஸ்டமர் சிட்டி எடுத்துருவாங்க, அவங்களுடைய பேலன்ஸும் எடுத்துடலாம். இப்படி தான் ஒரு டேபிளை பேஸ் பண்ணி இன்னொரு டேபிளில் போய் அதை ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க. சரியா? இப்படி ரிலேஷன்ஷிப் அமாங் த டேட்டா, அந்த டேட்டா பற்றின ரிலேஷன்ஸ் இருக்கிறது தான் ரிலேஷனல் மாடல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதிலே சம் லாங்குவேஜஸ் இருக்குது. நான் எப்படி க்ரியேட் என்னுடைய டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் லேப் செய்யும்போது கூட உங்களுக்கு புரியும். ஓகேவா? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னு இருக்கும், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு இருக்கும். ஓகேவா? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் நான் என்னுடைய டேட்டா பேஸ் ஸ்கீம் ஆல்ரெடி சொன்னதான் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டேட்டா பேஸ், எப்படி என்னுடைய டேட்டா டைப் வந்துட்டு நான் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இதில் வந்துட்டு மெட்டா டேட்டான்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. மெட்டா டேட்டாங்கிறது டேட்டா அபவுட் டேட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னால் இன்கேஸ் என்னுடைய டேட்டா மாடலில் நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன், நான் ஆர்கனைஸ் பண்ணுற டேட்டாவில் ஏதாவது ஒரு சேஞ்சஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இது டிஎம்எல்ல என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு 2 இருக்குது, ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னு இருக்குது, நான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸ்னு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் எஸ்கியூஎல் வந்துட்டு உங்களுக்கு எஸ்கியூஎல் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் யூஸ் நான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். ஓகேவா? இதில் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் டேட்டா பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே அதில் கொரி. ஓகேவா? கொரி க்ரியேட் பண்ணணும். நீ டேபிள் க்ரியேட் பண்ணுறல சம் ஆட்ரிபியூட்டு டேபிள் நேமு க்ரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோடைய டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுற அப்படின்னா அதை தான் கொரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த கொரி நான் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஃபைண்ட் த நேம் ஆஃப் த கஸ்டமர் வித் கஸ்டமர் ஐடி. நான் இப்போ என்னுடைய கஸ்டமர் டேபிளில் இருந்து கஸ்டமர் ஐடியை நான் கெட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா செலக்ட் கஸ்டமர் நேம். கஸ்டமருங்கிறது கஸ்டமர் நேம் டேபிள் நேமு, கஸ்டமர் நேம்ங்கிறது அதோடைய ஆட்ரிபியூட் காலம் நேம். அப்படி தானே? கஸ்டமர் டேபிளில் கஸ்டமர் நேமுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் ஸ்லைடில் எடுத்து பாருங்கள் கஸ்டமர் நேமுன்னு இருக்கும். கஸ்டமர் நேமு ஃப்ரம் கஸ்டமருங்கிறது டேபிள் நேம். ஓகேவா? வேர் கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் டேபிளில் இருந்து கஸ்டமர் ஐடியை நான் எடுக்கணும். என்ன ஐடி? கொடுத்துருக்கிற ஒரு ஐடி. ஸோ அதை இப்படி ஒரு கொரி க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கஸ்டமர் நேம் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படி போய் இங்கேருந்து அங்கே போய் இங்கேருந்து அங்கே வந்தாது கஸ்டமர் ஐடி ரிலேட் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் ரிலேட் பண்ணி நேம் கெட் பண்ணிடுறது. இந்த மாதிரி ரிலேஷனல் ரெஃபரன்ஸ் பண்ணி போகிறது தான் இந்த எஸ்கியூஎல். இப்படி கொரி க்ரியேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், டேட்டா பேஸஸை நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா பேஸ் யூசர்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் பை த வே தே எக்ஸ்பெக்ட் டு இன்ட்ராக்ட் வித் த சிஸ்டம். இது வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் இருப்பாங்க, ஸ்பெஷலைஸ்ட் யூசர்ஸ்னு இருப்பாங்க, நேவி யூசர்ஸ்னு இருப்பாங்க. ஓகேவா? இந்த டேட்டா பேஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, யூசர்ஸ் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய டேட்டா பேஸ் யூசர்ஸ்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் யூசர்ஸில் வந்துட்டு அப்ளிகேஷன் யூசர்ஸ் இருப்பாங்க, சாஃப்ட்வேர் யூசர்ஸ் இருப்பாங்க, எண்ட் யூசர்ஸும் இருப்பாங்க. அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி யூசர்ஸ் தான் இந்த டேட்டா பேஸ் யூசர்ஸில் உள்ள டெஃபினிஷனாக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். யார் அந்த டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறாங்க, அதாவது ஓனர்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? ஸோ அவங்க தான் யார் அப்படின்னா டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு
இன்னும் இன்டெப்த்தாக உள்ளே போகும்போது அவங்களுக்கு புரியும். ஸோ ஜஸ்ட் ஸ்லைட் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் நான் நடத்தும் போது நான் இதை மறுபடியும் ரீகால் பண்ணி நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இது இன்னும் உள்ளே போகணும் அப்படின்னா இன்னும் பேசிக்ஸ் உள்ள நிறைய சொல்லிட்டு தான் நான் உள்ளே போக முடியும். ஸோ இன்றைக்கி நடத்துனது இது வரைக்கும் இந்த டெஃபினிஷனாக கொடுத்துருக்குற ஸ்லைடையும் நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.